கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா பாக்யாத்ரா லாட்டரி 21 ட்ரா நம்பர் 21க்குரிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 22/9/2025க்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். பாக்யாத்ரா டுடே ரிசல்ட் பார்த்துக்கிட்டோம்னா 028 ஓகேங்களா. நம்ம பாக்யாத்ரா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் சி போர்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், ஒரு மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங். இப்போ நம்ம என்னென்ன கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம், நேற்று வீடியோவில் என்னென்ன கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம், என்னென்ன வந்திருக்கு, என்னென்ன மிஸ் ஆகிருக்குன்றதை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நீங்கள் ஒரு வேளை கேஎல் ஆல் போர்டு, அப்புறம் கேஎல் டைமண்டு, இதில் எந்த குரூப்பில் இருந்தாலும் உடனடியாக அப்கிரேட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இந்த கேஎல் சி போர்டு ஓகேங்களா, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இப்போ வாங்க, இப்போ நம்ம சம்ருதி லாட்டரிக்கான ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிப்போம். டுடே பார்த்துக்கிட்டோம்னா சி போர்டு மிஸ் ஆகிடுச்சுங்க. சி போர்டு வந்து மிஸ் ஆகிடுச்சு. என்னென்ன நம்பர் கொடுத்துருக்கோம்னா 792 கொடுத்துருக்கோம். ஆனால் இது எதுவுமே கிடையாதுன்னு 8 உள்ளே வந்துடுச்சு. இதில் 7 எடுத்துருக்கோம், 9 எடுத்துருக்கோம், 2 எடுத்துருக்கோம், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இதில் 8 மட்டும் வரலை நம்ம கெஸ்ஸிங்கில். 8 வந்து ரொம்ப பேக்ரவுண்டில் இருந்துச்சு, அதனால் நம்ம அதை வந்து பொருட்படுத்தலை, சரிங்களா. ஆனால் 028 நம்ம வீடியோவில் வந்து 3 டிஜிட் வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸு. 024 கொடுத்துருக்கோம். 24 கொடுத்து அதை மார்க் பண்ணியிருக்கோம். இந்த நம்பர் ஹைலைட்டாக இருக்குது, இதை ட்ரை பண்ணிக்கங்க அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கோம். அப்படி மார்க் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அதை ஏபி இந்த மாதிரி ட்ரை பண்ணிடுங்க, சரிங்களா. ஏபிபிசியில் 24 இந்த மாதிரி உட்காந்துருக்கு, ஓகேங்களா. இது சொன்னேன்னா 292, ஆனால் சிங்கிள் நம்பர் தான் வச்சுருக்கேன். அதாவது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டில் ஏ போர்டில் 2 வச்சுருக்கேன், பி போர்டில் 9 வச்சுருக்கேன், சி போர்டில் 2 வச்சுருக்கேன். நான் சொல்லலை, இதில் பாருங்கள், இதில் 2 வைக்கல, இதில் தான் 2 வரும். அதே மாதிரி வந்திருக்கா. இனிமேல் நம்ம வச்சாலும் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆல் போர்டை 2 அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லது. இல்லைன்னா ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவோம். நம்மளுடைய ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஏபிசி 2 பாஸ், ஏபிசி 2 நமக்கு பாஸ், ஓகேங்களா. ஏதாவது ஒரு வினியை நோக்கி தான் நம்ம சேனல் போகுதுன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. 2 நாள் சி போர்டு கரெக்டாக உட்காந்துச்சு, இன்னைக்கு உட்காரல. ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி இனி எந்த ஒரு பிசில் தட்டக்கூடாது. வின்னிங் எல்லாம் கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஓகேங்களா. மறுபடியும் நாளைக்கு நம்ம மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் சந்திப்போம். அது வரைக்கும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, இப்போ நம்ம எப்பயும் போல் 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 681, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்பர். செகண்ட் நம்பர் 945, ஓகேங்களா. 945. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். $690, ஓகேங்களா. 690. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 972. 972. அதுக்கடுத்து நம்ம கெஸ்ஸிங்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 503. எடுத்து பார்த்துட்டோம்னா 581, ஓகேங்களா. 581 நம்ம கெஸ்ஸிங்கில் இதுதான் அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். 3 டிஜிட்டில் 681
945 690 972 503 581. இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஏபிஎஸ்சி பிசி. ஏபிஎஸ்சி பிசியில் ஏபி பிசி அவ்வளோதான். சரிங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்பர் 8181. ஓகேங்களா? ஏபியை பொறுத்தளவு 81 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 02 வச்சு தான் இப்போ கனெக்ட் பண்ணுறோம். சரிங்களா? அதுக்கடுத்து 58 81 58 07 19. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிசி, அதாவது 28 பொறுத்தளவு 51 30 74 67. இதுதான் நம்மளுடைய ஏபி அண்டு பிசி கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? 81 58 07 மற்றும் 19. அதே மாதிரி 51 30 74 மற்றும் 67. இந்த கெஸ்ஸிங் உங்களுக்கு எதாவது குழப்பம் இருந்துச்சுன்னா இதை ஒன்றும் யோசிக்காமல் ஏபிசி இப்படி ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இது வந்து ஏபிசினா ஏபி பிசி மற்றும் ஏசி, இதுதான் இந்த கணக்கு தான். சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம எப்பயும் போல் பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஏ போர்டு 0 வந்தனால 7 9. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டு 8 வந்துருக்கு இல்லையா? 3 இல்லைன்னா 1. ஓகேங்களா? இதுதான் ஏ போர்டு அண்டு சி போர்டு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கிறப்ப இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 7 வரும், 9 வரும், 1 வரும். இதுதான். ஓகேங்களா? இதையே 3 டிஜிட் பாக்ஸை ட்ரை பண்ணிக்கோங்க. 791. ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இன்றைய கெஸ்ஸிங் ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஆதரவு தரும் வகையில் உங்களை யாரும் சூப்பர் சேட் பண்ண சொல்லலை, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நம்ம 100 டார்கெட்டை முடிச்சு விடுங்க. சரிங்களா? இன்னும் ஒரு 30 பேர் ஜாயின் பண்ணால் போதும், 31 பேர். ஓகேங்களா? இதில் கேஎல்சி போர்டில் ஜாயின் பண்ணுங்கள், உங்களோட ஆதரவு இது பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு எந்த ஒரு ஃபெயிலியர் இல்லாமல் கரெக்டாக சக்ஸஸுக்கு ஒரு வழி வகுப்போம். சரிங்களா? மறக்காமல் எல்லோருமே சி போர்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்கிரேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்றைய கெஸ்ஸிங் இனிதாக முடிஞ்சது. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூ சந்திப்போம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். Disclaimer: this video is only for entertainment videos only. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.